ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே அண்ட் ஹாப்பி ஈஸ்டர். ஓகே ஃபைன். இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெட்ஸ் லவ்வர் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள விட நம்ம அதிகமாக விரும்புகிறது நம்மளோட பெட்ஸ் தாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பெட்ஸ் தான் நமக்கு கவலையே கொடுக்குறதில்ல. எல்லாரும் வீட்லேயுமே இப்போலாம் பெட்ஸு வளர்க்க நிறையவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ் வளர்க்குறது அப்படின்னு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போயும் எங்கள் வீட்டிலலாம் பெட்ஸெல்லாம் வளர்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா சாப்பாடு போட்டு வச்சுட்டு நம்ம தூரமாக வந்துடுவோங்க. நிறைய பேருக்கு இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு வைக்க கூட நேரமே இருக்காது. நீங்கள் ஒரு பெட் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம பெட்டுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அவ்வளோ பார்த்து பார்த்து பொறுமையாக தாங்க சாப்பாடு போடுவோம். நம்ம பெட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். நம்ம ஒரு வேலையாக வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க போயிட்டு வந்துட்டியா, வேலை முடிஞ்சுதான்னு மட்டும்தாங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம வளர்க்குற பெட்டு இருக்கே, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வாசல்லே நிற்க வச்சுட்டு அவ்வளோ கொஞ்சுவாங்க. நம்ம பெட்ஸை சமாதானப்படுத்தவே கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுங்க. எங்களோட பெட்ஸு ஏதோ ஒரு கோவத்தில் எங்களை கடிச்சிட்டாலும் கண்டிப்பாக அது மேலே எங்களுக்கு வெறுப்பே வராதுங்க. நாங்கள் வளர்க்குற பெட்ஸுக்கு பேரும் வச்சு அதை எங்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தாங்க நாங்கள் பார்ப்போமே. எல்லாருக்கும் லைஃப்பில் 1000 பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் பெட்ஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்க பிரச்சனை கவலை எல்லாமே மறந்துடுவோம். பெட்ஸ் லவ்வர்ஸ்லேயும் கவலைப்படுற விஷயம் அதிகமாக இருக்குங்க. நம்ம வளர்க்குற பெட்ஸில் பாதிக்கு பாதி எல்லாமே ஃபாரின் பெட்ஸ் தாங்க நம்ம வாங்கி வளர்க்குறோமே. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோன்னா கண்டிப்பாக எல்லாமே காசு கொடுத்து நீங்கள் வெளியிலேருந்து தாங்க வாங்கி வளர்க்குறீங்க. நம்ம நாட்டு நாயை யாருமே வளர்க்குறதில்ல. நம்ம காசு கொடுத்து ஒரு பெட்ஸை வாங்கி வளர்க்குறதுக்கு பதில் அந்த காசை வச்சுட்டு ரோட் சைடில், பஸ் ஸ்டாண்டில், பொது இடத்துல எவ்வளோ நாய்ங்க சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கும். அந்த மாதிரி பெட்ஸ்க்கெல்லாம் தயவு செஞ்சு சாப்பாடு வாங்கி போடுங்க. இல்லைனா அதை கூட வீட்டுக்குள்ளே வளர்க்கலாங்க, தப்பே இல்லைங்க. நம்ம பெட்ஸை ஆசைப்பட்டு தானேங்க வளர்க்குறோம். அது எந்த இடத்துல இருந்து வந்தால் என்ன? ரோட் சைடில் இருக்கிற நாய்ங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி, லாரி இடித்து எத்தனை நாய்ங்க செத்து போகுதுங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்ங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. இந்த காலத்தில் பசங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட கேட்கவே மாட்டீங்க. ஆனால் நாங்கள் வளர்க்குற பெட்ஸு நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக எல்லாமே கேட்குங்க. இங்கே வா அப்படின்னா வரும், போனால் போவோம், அதை எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வரும், கை கொடுனா கை கொடுக்கும், எல்லாமே பண்ணுங்க. நம்மளோட பெட்ஸை ஒரு நாள் நம்ம பார்க்கல அப்படின்னாவே ரொம்பவே ஃபீல் ஆகிடுவோம். வெளியில் எங்கேயாச்சும் போனாலும் கூட்டின்னு போவோம். அவ்வளோ ஊருக்கு எங்கேயாச்சும் போனாலும் கூட்டின்னு போவோம். நைட்டில் ரொம்ப நேரம் தூங்காமல் எதையோ யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தோன்னா எங்கள் பெட்ஸ் அதை கையும் காலையும் பூரிட்டே இருக்குங்க. அந்த டைமில் நாங்களே நினச்சிப்போம், என்னோடய பெட்டு சொல்கிற மாதிரி உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாத, போய் தூங்குன்னு சொல்கிற மாதிரி நாங்களே நினச்சிப்போங்க. எங்களோட பெட்ஸுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, சாப்பிடல அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது ஹாஸ்பிட்டல் தாங்க கூட்டின்னு போவோம். அது சரியான பிறகு தாங்க அது போன உயிர் மறுபடியும் எங்களுக்கு வந்த மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்களோட பெட்டு டெத்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குங்க எங்களுக்கு. நாங்களே சாப்பிட மாட்டோம், சரியாக தூங்க மாட்டோம், அதையே நினச்சிட்டு உக்காந்துட்ருப்போம். எங்கள் பெட்ஸ்னால எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாமே நினச்சி உக்காந்துட்டு அழுதுட்ருப்போம். அதை மறக்கவே ரொம்ப வருஷம் ஆகுங்க. ஓகே காய்ஸ், நீங்களும் பெட்ஸ் லவராக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கேர்ள்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.